அவர் பெரிய வீரன், அவர் சாதாரண மனுஷன் இல்லை. உள்ளுக்குள்ளே அவருக்கு தெரியும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதுதான் முக்கியமான. என்னுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் மனுஷன். எல்லாரும் எவ்வளோ சொன்னாங்க, வெறும் ரசிகர் கூட்டம். என்னங்க ரசிகர் கூட்டம், அதெல்லாம் ஓட்டாயிடுமா நாங்கள் நம்ம ரசிகர் அத்தனை பேரும் அவ்வளோ வருத்தம் உள்ளே இருந்திருக்கோம். எல்லாருமே ஒரு என்ன எப்படி இதெல்லாம் எப்படிங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு தற்கொலைகள் சொல்லி காயப்படுத்தினாங்க. ஆமாம், இப்போ மெர்க்குரி ஆகிட்டாங்கல்ல. இப்போ தற்கூரி இல்லை, மெர்க்குரி. நான்லாம் அந்த வில்லுன்னு நினைக்கிறேன். பேங்காக்கில் ஒரு வாட்டர் ஸ்கூட்டர், அது ஃபுல் ஒரு 20 மோட்டர் போட்ஸு, ஸ்பீட் போட்ஸு, ரொம்ப டர்போ இன்ஜின்ஸ், எல்லாம் பயங்கரமாக இன்ஜின்ஸ். அது போனாலே அடுத்த இதுவே ஆடும். சரி இங்கே உள்ள லைஃப் ஜாக்கெட் போட்டுருங்க அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை போடுங்க சார், என்ன விளையாடுறீங்க, போடுங்க தயவுசெய்து போடுங்க, எங்கே நடுக்கடலில் இருக்கோம் நம்ம, ஒன்றும் விளையாடுறீங்க போடவே இல்லைங்க. முதல்ல கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ரசிகர் மன்ற கொடியை. அப்போது வந்து நானும் எஸ்ஐசி சார், விஜய் சார், அது எல்லாருக்கும் தெரியும், மீடியெல்லாம் எல்லாம் வந்தது. அப்போது அவர் பேசும்போது வருங்கால முதல்வர் அது இதுன்னு பேசினார். இன்னும் நீங்கள் அவருக்கு தெளிவாங்க பேசிகிட்டு இருக்காரு. அவர் வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டார், எல்லாம் ரெடி. அவருடைய மனசில் அப்போவே அவர் பண்ணணும், அவருக்கு மைண்டில் அப்போத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ்ஐசி சாருக்கு ஒரு முதல்வர், தமிழக முதல்வர் இவருன்றது வந்து அவர் பிரெயினில் ஸ்ட்ராங்காக விழுந்து போச்சு. யாருக்கு என்ன தெரியும், எந்த கட்சியில் அருமைக்குரிய பாசத்துக்குரிய செங்கோடையன் அவர்கள் வந்து சேர்ந்தார். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண், ஆனந்த். ஸோ அவங்கள அரவணைக்கிறதுக்கு ஆனந்த், அவங்க எல்லாரையும் அரவணைச்சி எப்படி கொண்டு வர்றதுன்னு, தலைவருடைய மென்டாலிட்டி என்ன, அவரை இப்போ இந்த நேரத்தில் இவருக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒவ்வொருத்தர் அவங்கெல்லாம் உள்ளே வராங்க. ஆனால் இந்த நிர்மல்குமாருக்கு என்ன தெரியும், அந்த அருணுக்கு என்ன தெரியும், இப்படி தான் நம்ம இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். இது வந்து செய்யுங்க. அவர் எப்போ மௌனியாக இருக்காரு அப்படின்னா, மக்கள் எப்போ மௌனமாக இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கான், ஏன் மௌனி, இப்போ அவன் இதயத்தை எப்படி திறக்கிறது, அவன் வாயில சொல்லணும்ல. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரஞ்சித். தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக்கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ பொறுப்பேற்றிருக்காரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு, எல்லாருமே அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய சினிமாவில் சேர்ந்து பயணித்த பலரோட நாம் சேர்ந்து பேட்டி எடுத்துருக்கோம். அந்த வகையில் நடிகர் விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றல மிக முக்கிய பங்காற்றிய ஒருத்தரை தான் இந்த இன்டர்வியூவில் நாம் சந்திக்க வந்திருக்கோம். அவர் வேறு யாரும் இல்லை, ஸ்டென்ட் டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர்னு நிறைய அவதாரங்கள் எடுத்துக்கூடிய ஒருத்தர், வேறு யாரும் இல்லை, 50 விஜயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குமுதம் நேயர்களுக்கு என் முதல் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை. ஆமாம். சரி, திரும்ப உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர், உங்களோட செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம் அவரை. நாம் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பதவி வச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான், அவருடைய நினைவுகளை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இந்த வெற்றியை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றியை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் ஒரு மெதுவாக பார்க்குறவங்க, முன்னாடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே ஒரு இது இருந்தது, இவர் என்ன அப்படியே மௌனியாக இருக்கார், ஒன்றும் பேசுறதில்ல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கார், மௌனம் 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 அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. சில ஒட்டுமொத்தமான இண்டஸ்ட்ரியில் கூட அப்படி தான் பார்த்தாங்க, அவர் மௌனியாக இருப்பார். அதாவது அதிர்ந்து பேச மாட்டார், அதிர்ந்து ஏதாவது பேசணும் ரொம்ப ஒன்று தான் அப்படின்னு பேசுவார். அது அசிங்கங்களை கூட எல்லாருமே கடிஞ்சிக்காமல் அழகாக பேசக்கூடிய ஒரு, அதனால யாருமே மௌனம், ஆனால் தெளிவாக இருப்பார். இந்த மௌனத்தில் ஒரு இது இருக்கும். செட்டப் பண்ணும்போது கூட இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பார். அந்த இதில் ஒரு வார்த்தையே இருக்காது, ஒன்றும் இருக்காது. அசிஸ்டன்ட்ஸ் காட்டுங்கடான்னா டக்கடா கடை 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 ஒரு எவ்வளோ பெரிய பீட்டாக இருந்தாலும் பார்த்துட்டு ரெடி மாஸ்டர்னாரு. நமக்கு என்ன ரிஹர்சலில் பார்க்காது ரெடி மாஸ்டருங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதுனால ஃபஸ்ட்டு பிகினிங் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம வந்து சரி ரெடி ஓகே லெட் அஸ் ட்ரை டேக் கமான் அப்படின்னு லெட் அஸ் ட்ரை அ டேக்குன்றாங்க நான். ஓகே. ஸோ ரோல் கேமராஸ் ஆக்ஷன், நான் இப்படிப்பா நான் எப்படியும் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய காம்போஷன் இது. அப்படி பண்ணி எப்படியே டக 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 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட், அதாவது எந்த பிளாக் எங்கே வரணும், எங்கே இது பண்ணணும், செய்யணும், கரெக்டாக இருக்கணும், அங்கேருந்து குதிக்கணும், அங்கேருந்து ஓடணும், அந்த மூமெண்ட்டே இல்லையே ஒரு ஆக்ஷன். அது ஒரு மிஸ் பண்ணாமல் அப்படியே போனார். ஒரு ரிஹர்சலே பார்க்காம இப்படி பண்ணுறாரு. மௌனமாக இருந்தால்
இப்படி கூட பார்க்கலாமா. அது கான்சன்ட்ரேஷன்றது ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் அந்த மௌனத்தினுடைய அர்த்தம். ஸோ பண்ணி அதை பார்த்து அப்புறம் அவரை பற்றி நான் யோசிக்கிறதே விட்டுட்டேன். இது விஜய் பண்ணுவாரா, இது அவருக்கு ரிசல்ட் கொடுக்கணுமா, டைம் ஆகுமா, ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுற ரெடி கூப்பிடுங்க டேக் அப்படின்றது நானே ட்ரை டேக்கு போச்சு. கம்ஃபர்டபுள் டேக் அப்படின்னு ஓகே ஓகே சார் தர் அப்படி பார்ப்பாரு. நம்ம மாட்டை பார்த்து அப்படின்னு அப்படி போயிடுவார் சிரிச்சுக்கிட்டு. திஸ் வாட் அவர் சிக்னல். சி அப்படி ஒரு அது அந்த வெற்றிகள் வந்து இப்போ இதுவாகட்டும். இப்போ நான் வந்து 549 படத்தில் 10 படம் தான் தமிழ் படம் பண்ணியிருக்கேன். அதில் நான் பண்ணது சச்சின் எல்லாமே இவருக்கு நான் பண்ண போக்கிரி இப்படி படங்கள் நான் இவருக்கு தான் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பண்ணியிருக்கேன். அது 10ல் இவர் தான் 5-6 இருக்கும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணது பிரபுக்காக பண்ண படம் சிவாஜி சார் கூப்பிட்டு அந்த ஒரு இதை கொடுத்தாரு, சங்கிலின்னு ஒன்று. அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்து மீண்டும் கோகிலாவில் ஃபஸ்ட்டு தமிழில் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை இந்த பக்கம். அதுக்கப்புறம் பண்ணது இங்கே தான் வந்தது 2 பண்ணுறதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இவர் என்னை போட்டு உயிராங்கி கூப்பிட்டு பண்ண படங்கள் தான் இது. ஸோ அந்த அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. படம் நல்லா வரணும், ஜெயிக்கணும், அந்த வெறி அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரு. இட்ஸ் பர்னிங் இன்சைட். ஸோ அதனால் என்ன பண்ணணும், எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சிலது அவர் நிறையா நாங்கள் மனம் விட்டு பேசும்போது நீங்கள் இப்படியே இருக்க எல்லாத்துக்குமே இப்படியே போயிடுவீங்க, இல்லை தப்பாக இருந்ததுன்னா ஏஞ்சி இப்படி போயிடுவேன். அப்போ யாராவது வந்து கேட்பாங்க அசிஸ்டண்ட்டு, இல்லை இங்கே பாருங்கள் அங்கேருந்து வரும்போது எனக்கு நான் எங்கேருந்து திரும்ப முடியல, அதை கொஞ்சம் மாஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்னு அதை அவங்களுக்கு சொல்லுவேன் நான். ஓ அப்படியா, அது நேரிலேயே சொல்லுங்கள், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட்ஸ் அ டீம் ஒர்க். அது ஒன்று வேண்டியதில்லை. உங்களதை பார்க்கும்போது அடுத்து என்ன அடுத்த ஷாட் என்னன்னு எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியல, அவங்களுக்கு மிச்ச பேர் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வேறு அவர். உங்களுக்கு நீங்கள் அடுத்த ஷாட் என்ன பண்ண போகிறீங்க தெரியும், நான் சொல்கிறத பண்ணிட்டு போய்டுவோன்ற மாதிரியே பண்ணுவேன். ஆனால் அடுத்த ஷாட் வைக்கும்போது இதுக்கா லிங்கன் அப்படின்னு மிரண்டுருவேன். ஸோ அந்த மாதிரி என்னை அடிக்கடி பாராட்டுவார், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பாராட்டுவார். இன் தட் வே அவர் அப்படி அந்த காமாக இருந்து அவர் எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஷாட்டாக இருக்கட்டும். நான்லாம் அந்த வில்லுன்னு நினைக்கிறேன், பேங்காக்கில் ஒரு போடணும் வாட்டர் ஸ்கூட்ரு. அது ஃபுல் ஒரு 20 மோட்டர் போட்ஸு, ஸ்பீட் போட்ஸு, ரொம்ப டர்போ இன்ஜின்ஸ், எல்லாம் பயங்கரமாக இன்ஜின்ஸு. அது போனாலே அடுத்த இதுவே ஆடும். சரி இங்கே உள்ள லைஃப் ஜாக்கெட் போட்டுருங்க விஜய் அப்படின்னு சொல்கிறேன் நான். இல்லை வேணாம் மாஸ்டர் அப்படின்றது. போடுங்க சார், என்ன விளையாடுறீங்க, போடுங்க தயவுசெய்து போடுங்க, எங்கே நடுக்கடலில் இருக்கோம் நம்ம, என்ன விளையாடுறீங்க. எனக்கு போடவே இல்லைங்க, நீங்கள் போடாமலே பண்ணுறாரு. பண்ணவே இல்லை, சத்தியமாக போடலை, ஆண்டவன் சத்தியமாக போடலை. அது அலை அடித்தா இந்த தூக்கி அப்படி போடும். நீங்கள் போனாலும் பார்த்து தூக்கி அப்படி போடும், தப்புன்னு அப்படி போடும். அப்படி ஜம்பெல்லாம் அவரே பண்ணியிருப்பார். அந்த அலை அடிக்கும்போது வாங்கன்னா அந்த அலை அப்படி வரும்போது அடித்தா தூக்கி அப்படி போடும் தவப்புன்னு. அதெல்லாம் விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் அது ஒன்று ரொம்ப பேருக்கு அவர் வந்து ஒரு இது அப்படி என்னமோன்னு. அவர் பெரிய வீரன், அவர் சாதாரண மனுஷன் இல்லை. உள்ளுக்குள்ளே அவருக்கு தெரியும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதுதான் முக்கியமான, என்னுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் மனுஷன். ஒரு முயற்சியே பண்ணலன்னா ஒரு அற்புதமான தோல்வி கூட கிடைக்காது. அது ஒரு இந்த தோல்வின்றது கூட ஒரு அற்புதமான தோல்வின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு கேவலமான தோல்வி இல்லாமல், அதனால் முயற்சி எடுத்தினா அது கூட ஒரு அற்புதமான, தோத்தா கூட ஒரு கௌரவமாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும் ஷாட்டில். எப்பவுமே அந்த முயற்சியில் தெளிவாக, அந்த முயற்சி வந்து தெளிவாக இருப்பார். அது என்னன்னா உள்ளுக்குள்ளேயே முயற்சி பண்ணிப்பார். ஸோ இங்கேருந்து கால்குலேஷன் இந்த ஸ்பீடில் இது வருது, இது இங்கே வருது சார், அது எவ்வளோ ஸ்பீடில் வருது, அது 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது, ஓகே இது எல்லாத்தையும் உள்ளே கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நான் இந்த ஸ்பீடில் போகணும், இது டிசைட் பண்ணிக்கிறாரு. இதை கால்குலேட் பண்ணிக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் ஆகுறதில்லை. நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓஹோ இஸ் கால்குலேட்டிங் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் பைக். ஸோ போட்ஸு, வெரி ஹியூஜ் போட்ஸ். ஸோ இதனுடைய கணக்கை மட்டும்தான் எல்லாருமே போடுவாங்க. ஆனால் அது அடிக்கும்போது அந்த அலையின் வேகம் என்னன்றதை கால்குலேட் பண்ணவர் அவர். த வேவ்ஸ் ஆஃப் த சி, இல்லைன்னா இந்த வேவ்ஸ் வந்திருக்காது. ஹி நோஸ் த வேவ்ஸ். இந்த அலை இருக்க, இந்த அலை தான் அப்படி ரசிகர்களுடைய அலை. அது அப்படி அடி யாரையும் முழுகடிக்கும், யாரத்தையும். அப்போ அந்த அலை வந்து அப்படி தூக்கி விடும் அவரை. சாயின் அப்படி போவார் அந்த போட்டில். See, in that way he calculated what he want and for his fans.
மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். இது செய்யுங்க. அவர் எப்போ மௌனியா இருக்காரு அப்படின்னா மக்கள் எப்போ மௌனமா இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எந்த விஷயத்துல மௌனமா இருக்கான், ஏன் மௌனி? இப்போ அவன் இதயத்தை எப்படி திறக்கிறது? அவன் வாயில சொல்லணும்ல. அந்த மௌனத்தை மொழிபெயர்க்கிறான். பேசணும், எனக்கு அது வரல, இது வரல, அது வரல. இப்போ 2 பேரும் சொல்லுவான், இந்த ஆட்சியில் ஒன்றுமே கிடைக்கலங்க எனக்கு, இந்த ஆட்சி இது பண்ணல, எல்லாம் கத்திட்டே இருப்பான். இது தேவையில்லை அவருக்கு. உண்மையா அடிமட்ட இவர்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, இவர்களுடைய தாகம் என்ன, இந்த தாகத்தை தீர்ப்பது என்ன அப்படிங்கிறது அவங்க மௌனமாக இருக்கவும் தான் இருக்கான். அவன் என்னங்க சொல்ல முடியும், அவர் பேசினா அவன் வெளில பேசினா பிரச்சனை வந்துருமோன்னு பேசாம அடங்கி இருக்கிறது யாரு? அந்த மக்கள். அவங்க மக்கள் மனதில் இருக்கிற மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர் தான் விஜய். கிட்டத்தட்ட மக்களுடைய குரலா இருந்திருக்காரு. அதுதான் மொழிபெயர்க்கிறது. மௌனத்தை மொழிபெயர்க்க யாராவது இருக்காங்களா? அவர் முகத்தை வச்சு மொழிபெயர்க்கிறாரு. இவன் கஷ்டம் இதுதான், இந்த கஷ்டத்தை நான் அடிச்சு காட்டுறேன், அதுக்கு போறாரு அவர். அதனால அந்த மௌனியா இருக்கும்போது மக்களுடைய மௌனத்தை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை இவ்வளோ காலம் ஆலோசித்து எதுக்கு சொல்ல வரேன்னா, எஸ்எஸ்சி சாருக்கு நான் ஓப்பனாக பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ரசிகர் மன்ற கொடியை. அப்போது நானும் எஸ்எஸ்சி சார், விஜய் சார் 3 பேரும் ஸ்டேஜில் இருக்கோம். அவர் கொடி மரத்தை வச்சுட்டு ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணோம். அது எல்லாருக்கும் தெரியும், மீடியெல்லாம் எல்லாம் வந்தது. அப்போது அவர் பேசும்போது வருங்கால முதல்வர் அது இதுன்னு ஒரு பேசினார். அப்போ நாங்கள் 2 பேரும் தான் குசுன்னு பேசிகிட்டே இருந்தோம். இன்னும் நீங்கள் ஞாபகம் இருக்குது, தெளிவாங்க பேசிகிட்டு இருக்காரு. அவர் வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் ரெடி. அவருடைய மனசில் அப்போவே அவர் பண்ணணும், அவருக்கு மைண்டில் அப்போத்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ்ஐசி சாருக்கு ஒரு முதல்வர், தமிழக முதல்வர் இவருன்றது அவர் பிரெயினில் ஸ்ட்ராங்காக விழுந்து போச்சு. அவர் எத்தனை ஹீரோக்களை உருவாக்குனவர் அவருக்கு தெரியாதா? ஸோ அவருக்கும் தெரியல. இது போக்கிரி படத்தோடைய ஈவெண்ட்ல நினைக்கிறேன். கிடையாது, முன்னாடி நினைக்கிறேன். அதாவது கொடி அவருடைய ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்ற கொடி மக்கள் நற்பணி, அது அப்போ தான் கொடியை, அதுதான் இப்போ இருக்கிற கொடி அதுதானே. ஸோ அந்த இப்போ இருக்கிற கொடி தாவேக்க கொடி, மக்கள் இயக்க மன்றத்தின கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ அவர் சொல்கிறார், மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது நமக்கு, ஏன்னா இன்னும் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது யாருக்கும் பாதகம் இல்லாமல் போய் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு நான் சொல்ல போனால் அவரும் நீங்கள் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார் எஸ்எஸ்சி. சரின்னு அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கும் போது இப்போதைக்கு இஸ் அ சூப்பர் ஹீரோ. அவருடைய கான்செப்ட் அதுதான். நீங்கள் எல்லாருமே ரசிகர்களாக இருக்கிறத மட்டுமே இருக்கிறத பாருங்கள், அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்குது. ஸோ அந்த விருப்பத்தை நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல தயாராகுங்க. அதுதான் அவர். உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள். அதையே தான் விஜய் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். தம்பி, தங்கச்சிங்க, குழந்தைங்க எல்லாரையும் நீங்கள் இதே எண்ணையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நமக்குள்ளே இருக்கிற ஒரு ரத்த உறவு எனக்கு புரியுது, உன்னுடைய வருத்தம் புரியுது, எனக்கு என் மேலே இருக்க பற்று புரியுது, எல்லாம் புரியுது. யோசிங்க, இன்னைக்கு எவ்வளோ உண்மை. அந்த குழந்தைகள் தான் நீ பெரியவனாங்க, அவங்க தானே நீ காலேஜில் படிக்கிறாங்க. தன் குழந்தையை பார்த்து இன்றைக்கி வந்தாங்க இல்லையா, வந்த குழந்தை பெருசாகுது. அதுதான் எல்லாரும் எவ்வளோ சொன்னாங்க, வெறும் ரசிகர் கூட்டம். அது என்னங்க ரசிகர் கூட்டம், அதெல்லாம் ஓட்டாயிடுமா நாங்கள். அவங்க ரசிகர் அத்தனை பேரும் எவ்வளோ வருத்தம் உள்ளே இருந்திருக்கோம், உள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்டோரு வரட்டும். ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது இவன் ஏன் புதைச்சி வச்சுருக்கான், இவன் வெளியே சொல்ல மாட்டேங்க. அதாவது அந்த யோசிக்க கூட அவர் விடலை. எல்லாருமே ஒரு என்ன எப்படி இதெல்லாம் எப்படிங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு தற்கொலைன்னு சொல்லி காயப்படுத்தினாங்க. ஆமாம், இப்போ மெர்க்குரி ஆகிட்டாங்கல்ல. இப்போ தற்கூரி இல்லை, மெர்க்குரி. நம்ம ஏன் அதை பேசணும், தற்கூரியை பற்றி. மெர்க்குரி ஆகிட்டாங்க அவங்களாம் ஃபேன்ஸு. சி தட் வாட் மெர்க்குரி ஸ்டார்ஸ் பில்ட். அவருடைய தூண்கள் உள்ளுக்குள்ளே இது இல்லை, கீழ்மட்டத்தில் ஆள் இல்லை, அங்கே இல்லை, மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளரில் இது இல்லை, யாரும் இல்லை, அது இல்லைங்க. உங்கள் மனசில் அவங்கவுங்களுக்கு தெரியும் யார் வட்ட செயலாளர், யார் மாவட்ட செயலாளர், யாரை கை காட்டுறாரோ அவர் இருக்கு போகிறார். அதுதான் ஒற்றுமை. அந்த பிரிவினை வந்துடக்கூடாது. இவர் தான் நீங்களாக சேர்த்து ஒரு ஆளை சொல்லுங்கள், இவரை கூட்டுவாங்க, இவரை எங்கள் அண்ணன் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் இந்த மக்கள் போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு இருந்தது. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே புதைச்சி ஏன் அவன் புதைச்சான்,
ஏன் மனசுக்குள்ளேயே புதைச்சான். சிஎம் அப்படின்னு கத்துறவங்க வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓட்டு போடுற இத்தனை ஓட்டு ஆகிடுமா, அதனால தான் நாங்கள் ஃபேன்ஸ்னு சொன்னாங்க. ஃபேன்ஸ் தானே சத்தம் போட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வேலை பண்ணாங்க, அவர் சொன்ன அந்த குழந்தைகள் பெரியவர்களாக இருக்காங்க, காலேஜுக்கு போகிறாங்க. அந்த குழந்தைகள் மனசில் அப்பத்திலே வேறு ஒன்றி போய் அவங்களும் போசி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. அவங்க அம்மாக்கள், அதுங்க அம்மாயி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு குழந்தைங்க, இப்படி அது வரது வேறு கிளைகள் போகுது அப்படியே. அதுதான் அந்த ரூட். அந்த ரூட்டுங்கிறது அதுதான். அவங்களால தாண்டி இப்போ இருக்கிற சின்ன குழந்தைகளை கூட பிடிச்சி வச்சிருக்காரு. இல்லைங்க, அதை பிடிச்சி வச்சிருக்குன்னா அவங்களுடைய அதுதானே பேசுறது தான் வீட்டில் நடக்கும். அது பேசுறது தான் நடக்கும். அவன் பேசுறது அவனுடைய இது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேசுறது எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கும். இவங்க சொல்லும்போது அப்பா சொல்லுவோம், ஓ கரெக்டு, இவங்க அவங்களுக்கும் அந்த இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அவங்கள சேர்ந்து பார்க்கறதுக்கு அவங்க கம்பேரிஷன் கொண்டு வராங்க. அந்த கம்பேரிஷனில் யார் பெட்டர்னு யோசிக்கிறாங்க. எனக்காக யார் பேசுவான்னு தெரியுது. ஏன்னா எனக்காக குரல் கொடுக்குற சினிமாவில் அவர் யார் மக்களுக்காக சண்டை போடுறாரு, சும்மா போய் சண்டை போடுறத. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதுக்காக சண்டை போட்டார். ஏன் மக்களுக்கு ஏன் கொடுக்கல, இதுதான் சண்டை. அதுதானே புரட்சி தலைவரும் பண்ணார். ஸோ அதுதானே இவரும் பண்ணார். தட் இஸ் வாஸ் ஆக்ஷன் ஹீரோஸ், ஹவு தே டேக் இன்சைடு, பிகாஸ் யுவர் வாய்ஸ் வி வாண்ட் டு பி அன் எக்கோ. அவர் என்ன சொல்கிறாரு, என் ரேஷன் கடையில் ஏன் இல்லைன்னு சொல்கிற, சர்க்கரையை வச்சுட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஸ்டார்ட் ஆனது சொல்கிறேன். அடிக்கும்போது இல்லவே இல்லைன்ற, சர்க்கரை இல்லைன்னு சொல்கிற, பிளாக்ல விற்கிறாங்க. விஜயகாந்த் போய் அடிப்பார். ஹீரோயிசம் எப்படி வளருது, எம்ஜிஆர் எப்படி வளர்ந்தார், இது தானே அடித்தாங்க. இந்த வில்லன் ஏன் இப்படி பண்ணா, மீனவர்களை எப்படி ஏன் வந்து காயப்படுத்தினாங்க. ஸோ மீனவர்களை யார் காட்டி கொடுத்தா, அடுத்தவனுக்கு எவன் காட்டி கொடு, இதை அவனை போய் எப்படி அடித்தார். See, these are all connected to their real life because they can't hit them. என்னால் அவனை அடிக்க முடியாது. அவன்கிட்ட பணசக்தி இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது, ஆட்சியில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்குது. அப்படின்னும் போது என்ன செய்வான், இவன் பாமரனால் அடிக்க முடியுமா, அவனால் அடிக்க முடியாது. அவன் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆள் வரணையா, இந்த மாதிரி ஒரு ஆள் வரணையான்னு உள்ளுக்குள்ளே ஊற போட்டது எல்லாத்தையும் வச்சுட்டான். இப்போ இதெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்போ தான் அரசியல் விஷயத்துக்கு வரேன். சினிமாவில் தட்டி கேட்டார், இதை பண்ணார், இது ஏன் பண்ண முடியல, இதை ஏன் பண்ண முடியலன்னு கேட்டார், எல்லாத்தையும் கேட்டார். நிஜ வாழ்க்கையில் பண்ணிட முடியுமா, இவருக்கு என்ன தெரியும் அரசாட்சி பற்றி, யாருக்கு என்ன தெரியும், இவர் கட்சியில் யார், எந்த கட்சியில். அருமைக்குரிய பாசத்துக்குரிய செங்கோடையன் அவர்கள் வந்து சேர்ந்தார். ஒரு பலமான ஒரு ஆளுமை உள்ள ஒரு கட்சியை விட்டுட்டு வந்தார். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, நிர்மல் குமார், அருண், ஆனந்த். ஸோ அவங்கள அரவணைக்கிறதுக்கு ஆனந்த், அவங்க எல்லாரையும் அரவணைச்சி எப்படி கொண்டு வர்றதுன்னு, தலைவருடைய மென்டாலிட்டி என்ன, அவரை இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒவ்வொருத்தர் அவங்கெல்லாம் உள்ளே வராங்க. ஆனால் இந்த நிர்மல் குமாருக்கு என்ன தெரியும், அந்த அருணுக்கு என்ன தெரியும், இப்படி தான் நம்ம இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும். இப்போ செங்கோட்டையன் வந்த உடனே கிளாஸ் எடுத்தார் எல்லாருக்கும், இல்லையே, அவர் எடுக்க முடியாதுல்ல. பட் ஹீ நோஸ், பட் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் அவர்கள் பண்ணணும், அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அறிவுரைகள் எப்படி கீழ்மட்டத்தில் நம்ம ஓட்டுக்கள், பூத் ஏஜென்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்றத. ஏன்னா அவர் ஜெயலலிதாவுக்கே ரூட் போட்டு கொடுக்குறவர், அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வந்தால். ஸோ அவர் தான் கிரேட் பொலிட்டிஷியன். இத்தனை ஆண்டு காலம் தோல்வி இல்லாமல் ஒரு வெற்றியை சவச்சிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை இருக்கக்குள்ள அவர் வந்தார். எவ்வளவு என்ன பண்ணாலும் இவங்களுக்கு என்ன தெரியும் இதை தான் போட்டாங்க. பலருக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, படிக்காதவன் கண்டுபிடிச்சது. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.